ஓட்டுநர் ஒருவர் இல்லாது ரயில் என்ஜின் ஒன்று பயணித்தமை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கருத்து தெரிவித்தார். இவ்வாறு சென்றமை தவறானது. இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். ஆனால் வெளிநாடுகளில் இவ்வாறான ஓட்டுநர்கள் இல்லாமல் ரயில்கள் செல்வதனை கண்டுள்ளோம். வேலை நிறுத்த போராட்டங்களின் போது இவ்வாறான ரயில்கள் காணப்படுகின்றமை சிறந்த தீர்வாகும். இவற்றை இரண்டு பக்கங்களில் இருந்தும் நோக்க வேண்டும். நமது நாட்டில் பூத சக்திகள் தொடர்பிலான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதுவா என்றும் நமக்கு தெரியாது. நமது நாட்டு மக்கள் பேய்களின் நடமாட்டங்களை நம்புகின்றனர். இதனை மறுக்க முடியாது. අපේ රටේ මිනිස්සු හොල්මන් ගැන විශ්වාස කරනවා. අපිට බැහැර කරන්න බෑ. ඉතින් සමහර විට අපි දන්නේ නැහැ. ඒ වගේ வெள்ளை மாளிகையிலும் பேய்கள் உள்ளதாக கூறுகின்றனர். மரணித்த வேளையில் சாவியையும் கொண்டு சென்றாரா? இதனை விசாரணை செய்யும் குழுவிற்கு மந்திரவாதியும் தேவைப்படுவாரா? மந்திரவாதி தேவையில்லை. நான் இருக்கின்றேன். ஏனெனில் நானும் கிராமத்தில் இருந்துதான் வந்துள்ளேன். ஆகவே இந்த போக்குவரத்து அமைச்சில் என்னை விட நல்ல மந்திரவாதி வேறு ஒருவரும் இருக்க முடியாது. சவால்களை எதிர்கொள்வதற்கு தான் அதிக அளவில் பழக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தங்காலை பெலியத்து ஸ்ரீ சுனந்த விகாரையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். අද පුදුමයට කාරණාව අද සමහරෙක් කතා කරන්නේ என்று பலரும் கட்சியிலிருந்து பிரதிநிதிகளை வெளியேற்றுவது தொடர்பில் பேசுகிறார்களே தவிர பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்வது தொடர்பில் பேசுவதில்லை. ஒருபுறம் என்னை தலைமைத்துவ சபையில் இணைத்துக் கொள்ளுமாறு சிலர் கூறுகின்றனர். அவ்வாறு வராவிடின் என்னை ஒதுக்கி விடுவதாகவும் கூறுகின்றனர். நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகின்றேன். நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். நான் சவால்களுக்கு அஞ்சும் ஒருவர் அல்ல. கட்சியின் வெற்றிக்கான வழிமுறைகள் தொடர்பிலேயே நான் அதிகம் சிந்திக்கின்றேன். தொடர்ந்தும் தோல்வியடைந்த வண்ணம் பதவியில் நீடிப்பதனை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதற்கு நான் ஒத்துழைப்பு வழங்கவும் மாட்டேன். நான் உண்மையை பேசுகின்றேன். என்னுடைய தந்தை கூறியதனை போன்று உண்மை வெற்றி பெறும். நியமிக்கப்படும் எந்த ஒரு குழுவாலும் பலன் இல்லை. அதனால் கட்சிக்கு நன்மை கிட்டுவதில்லை. எனது தந்தை கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்துள்ளார். வீதிக்கு இறங்கி மக்களின் துயரங்களை அறிந்து கொண்டு மக்களுக்காக தியாகங்களை செய்துள்ளார். அவரை போன்று ஐக்கிய தேசிய கட்சிக்காக உயிர் தியாகம் செய்யவும் அவரது மகனாகிய நான் தயாராக இருக்கின்றேன். ඔය පත් කරගන්නා වූ කිසිම මණ්ඩලයකින් වැඩක් වෙන්නේ නැහැ. පක්ෂයට සිතක් සැලසෙන්නේ නැහැ. මගේ පියාණන් මේ එක්සත් ජාතික පක්ෂය වෙනුවෙන් ඇස් ඉස්මස්ලේ රුධිරය ඇටමිදුණු ලේනහර பரித்தியாக கருப்பு ஜனதா நாயகே. சமுர்த்தி நிவாரணத்தை குறைக்க வேண்டும் என பிரதமர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். මහන්සියෙන්ද වැඩ කරන්න වැඩ කරලා හරියම කරලා කණ්ඩ බොන්න කියලා උගන්වන්න ඕන. අපි දෙනවා මාස්වතාව මේ සම්මුතිය ආධාර. මේක හොඳ වැඩක් නෙවෙයි. මේක ක්‍රමයෙන් අඩු කරන්න කියලා මම නියෝග කරලා තියෙනවා. මේ ලංකාවේ වෙලා තියෙන සියලු දේවල්ම හිගමනටවත් කරන්න සූදානම් කරලා තියෙනවා. මිනිසුන්ට නිකන් දෙන්න කතා කරනවා. புசல்லாவை இரட்டைப்பாதை நியூ பீகாக் தோட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த ஒருவரின் சடலம் நேற்று மாலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. நியூ பீகாக் தோட்டத்தின் சங்கிலி பாலம் எனுமிடத்திற்கு அருகிலுள்ள ஆற்றிலிருந்து காணாமல் போனவரின் சடலம் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். 2 பிள்ளைகளின் தந்தையான 37 வயதுடைய ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கம்பளை பதில் நீதவானால் மரண விசாரணை நடத்தப்பட்டது. இதனை அடுத்து கம்பளை வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவை நினைவுகூரும் தேசிய நிகழ்வில் பல்லாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்களும் உலக தலைவர்களும் கலந்து கொண்டனர்.
மறைந்த நெல்சன் மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்தும் தேசிய நிகழ்வு நடைபெற்றது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, கியூபா தலைவர் ராகுல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை தென்னாப்பிரிக்காவின் கதாநாயகன் மற்றும் தந்தையை நாம் இழந்துள்ளோம் என்று ஐநாவின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலங்களில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் அதிகளவில் ஒன்று கூடியுள்ள மரண சடங்காக இது கருதப்படுகிறது. எதிர்வரும் 15ஆம் தேதி குனு கிராமத்தில் அரச மரியாதையுடன் நெல்சன் மண்டேலாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இன்னும் ஒரு உள்நாட்டு செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜப்பானின் விசேட பிரதிநிதி யாசுஷி ஆகாஷி ஆகியோருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் தற்போது இடம்பெற்று வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனின் தலைமையிலான கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இதில் கலந்து கொண்டார்கள். வடகிழக்கில் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஜப்பானின் விசேட பிரதிநிதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். Welcome back to Sri Lanka. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.